குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நூருல்லா. துபாயில் ஒரு கார்டன் சிட்டி, துபாயில் பெங்களூர் மாதிரி ஒரு பூங்கா நகரம், அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் ஒரு சூப்பரான இடம் இருக்குங்க. அங்கே தான் நான் போயிட்டுருக்கேன். ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது பாருங்கள், பெங்களூரை நினைவுபடுத்துகிற மாதிரி பசுமையாக. இதுக்கு பேர் துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ், டிஎஸ்ஓ அப்ரிவியேஷன், ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் வந்துங்க ஒரு துபாயில் உள்ள ஃப்ரீ ஜோன். 2003ஆம் ஆண்டு இது வந்து உண்டாக்கப்பட்டு திறக்கப்பட்டது. இது வந்து ட்ரேடு ஃப்ரீ ஜோன். இங்கே வந்து நம்ம ஓன் பிஸ்னஸ்லாம் உண்டாக்கிக்கலாம், இங்கே உள்ள விசா நமக்கு கிடச்சிதுன்னா. இது வந்து நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி 2003 7.5 ஸ்கொயர் கிலோமீட்டர், சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உண்டாக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு அமைப்பு. எப்படி சிலிக்கான் சிட்டி நம்ம பெங்களூரில், ஊரில் நம்ம இந்தியாவில் பெங்களூர் இருக்கோ, துபாயில் உள்ள ஒரு சிலிக்கான் சிட்டி மாதிரி இங்கே உள்ள ட்ரேடு செட்டப், கமர்ஷியலி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரியான பல ட்ரேடுக்கு வந்து ஒரு நல்ல ஃபெசிலிட்டிஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இந்த ட்ரேடு உண்டாக்குறதுக்கான, பிஸ்னஸ் செட்டப் உண்டாக்குறதுக்கான ஒரு அமைப்பை வந்து இந்த ஃப்ரீ ஜோனில் பல ப்ரொவிஷன்ஸ் வச்சுருக்காங்க, அதற்கான ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அது உள்ளார போனவுடனே இந்த சிட்டி ரொம்ப நல்ல பிரம்மாண்டமாக, ரொம்ப அழகாக, ரொம்ப நேர்த்தியாக துபாய்க்கு உள்ளாரையே வேறு ஒரு ஸ்ட்ரக்சரோட காட்சி அளிச்சிச்சிங்க. நான் வந்து ஒரு பூங்கா நகரம் அலைன், துபாய் அபுதாபிக்கு பக்கத்தில் அலைன் இருக்குது, அதை ஒத்ததாக இருந்தது. ஆனால் அலைனில் இவ்வளவு உயரமான கட்டடங்கள் இருக்காது. துபாயினுடைய உயரமான கட்டடங்கள் இருக்குது, அதே சமயத்தில் அலைனுடைய அழகு கொஞ்சம் ஒரு பூங்கா அமைப்பு. எங்கே பார்த்தாலும் பசுமை, பூக்கள், எழில் கொஞ்சம் பூக்கள் பார்த்து சிரிக்குது, நம்மளை பார்த்து புன்னகிக்குது. அப்போ வந்து அதான் நான் பெங்களூர் நீங்கள் போயிருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஈஸியாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சிட்டியோட, துபாயில் உள்ள துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் சிட்டியோட நீங்கள் தொடர்பு படுத்தலாம், காரிலேட் பண்ணலாம். அவ்வளோ கொள்ளை அழகோட பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக அழகாக சூப்பராக இருக்குங்க. இங்கே ஒரு டென்டல் கிளினிக் கன்சல்டேஷனுக்காக நாங்கள் வந்திருந்தேங்க. ஆக்சுவலாக மேக்னம் கிளினிக்னு சொல்லிட்டு சித் டவர்னு சொல்லிட்டு அந்த டவருக்கு உள்ளார தான், அந்த பார்க்கிங் உள்ளார நான் போயிட்டுருக்கேன். மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான டவருங்க, ஒரு மிகப்பெரிய ஸ்கை ஸ்கிரேப்பர், உயர்ந்த கட்டடம், ஏகப்பட்ட மாடிகளை உடைய கட்டடம். அதில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் அந்த டென்டல் கிளினிக் இருந்தது. இது உள்ளார வந்து பார்க்கிங் வந்து 1/2 மணி நேரம் தான் போடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு மணி நேரத்துக்கும் 10 திரகம். ஆனால் இந்த கட்டடத்தில் உள்ள ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செட்டப்பில், இந்த மாதிரி கிளினிக்லேயோ இல்லை வேறு இடத்துக்கோ அந்த சர்வீசஸ்க்காக வந்திருந்தேன்னா, அந்த கம்பெனியினுடைய ரிசப்ஷன்லேருந்து ஒரு சீல் மாதிரி ஏதாவது ஒரு அடையாளம் வாங்கிட்டு வந்தால் ஃப்ரீயாக விட்டுடுறாங்க. ஆக்சுவலாக லைக் கிளினிக் மாதிரி, இங்கே உள்ள கிளினிக்கை தான் பார்க்க வந்திருக்கோம், அப்போ அந்த கிளினிக்கு வந்து இங்கே பார்க்கிங்கை ஏற்றுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க இங்கே. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப, அதாவது ரெஸ்ட்ரிக்டட் பார்க்கிங் ஏரியா. எல்லாராலையும் ஜஸ்ட் லைக் தட் போட்டு வெளில போயிட முடியாது, இந்த கட்டடத்துக்கு உரிமை இல்லாதவங்க அல்லது இந்த கட்டடத்துக்கு வராதவங்க. இப்போ பாருங்கள், அது பக்கத்தில் எவ்வளோ கொள்ளை அழகோட, எழில் கொஞ்சம் வனப்போட, உயர்ந்த கட்டடங்களோட அற்புதமான ஒரு பெரிய ரவுண்டானா, அதை சுற்றிலும் ரொம்ப அழகான பசுமையான செடி கொடிகள். அதை வந்து ரொம்ப சூப்பரான பார்வைக்கு. பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குது இந்த கட்டடம், சித் டவர். இதை தான் நான் சொன்னேன். அந்த பூக்கள்லாம் வந்து பல வண்ணங்களுடைய அழகான பூக்கள் வந்து புன்னகிக்குது நம்மளை பார்த்து. ரொம்ப பார்க்குறதுக்கு அட்டகாசமான ஒரு அற்புதமான ஒரு ஆம்பியன்ஸ். ஓகேங்களா? இன்னமும் துபாய்க்கு உள்ளார வேறு ஏதோ ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிக்கு வந்து ஒரு ஃபீலிங். அது எப்படி இந்த இடம் மட்டும் ஒரு தனித்துவமாக உள்ளார நம்ம நுழைஞ்சதுலேருந்து அந்த இடத்த விட்டு வெளியில் போகிற வரைக்கும் அது ஒரு தனித்துவமான ஸ்ட்ரக்சரோட, தனித்துவமான ஆம்பியன்ஸோட ஒரு இடத்துலையும் இழையோடு இருக்குங்க. அது வந்து அவ்வளோ அழகாக. ஏன்னா இது ஒரு ஃப்ரீ ஜோன், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்லாம் வந்து பண்ண வர்றவங்க அந்த இடத்த பார்க்க வர்றப்போ அதனுடைய ஆம்பியன்ஸ் நல்லா வைக்கணும் இல்லைங்களா? அப்போ தான் இந்த பிஸ்னஸ் கமர்ஷியலி இந்த ஏரியா வந்து ரொம்ப பொட்டன்ஷியலி ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பெசிஃபிக்காக நம்ம அவங்க வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக பொட்டன்ஷியல் கிளைண்ட்ஸ் வரப்போ அந்த இடத்த பார்த்துட்டு, இவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ கமர்ஷியலி சூட்டபுளாக இருக்குது, இங்கே நம்ம இது ஆரம்பிக்கலாம். நம்ம கிளைண்ட்ஸ்லாம் வர்றப்போ அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அந்த ட்ரேட் ஜோன், ஃப்ரீ ஜோன் அப்படி தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த டென்டல் கிளினிக்கில் கன்சல்டேஷனை முடிச்சுட்டு பார்க்கிங்லேருந்து அந்த வண்டியை எடுத்துகிட்டு கட்டடத்தை, அந்த நீங்கள் உயரமாக பார்த்தீங்க இல்லைங்களா கண்ணாடி கட்டடம், அதை சுற்றி என்னுடைய லெஃப்ட் சைடில் இடது பக்கம் தான் அந்த கண்ணாடி கட்டணத்துடைய கீழ்ப்பகுதி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நேராக போகிறேன். போயிட்டு அந்த எண்டில் பாருங்கள், இந்த கட்டடத்தினுடைய பார்க்கிங். இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஃபென்ஸ்டு ஏரியா, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. நீங்கள் வெளியில் போகிறதா தான் பார்க்கிங் காசு கொடுத்துட்டு தான் போக முடியும். நுழைந்தது வேறு பக்கம், வெளியில் போகிறது எக்ஸிட் வேறு பக்கம். இங்கே உள்ள கார்ஸ்லாம் பாருங்கள், நமக்கு முன்னால் உள்ள வண்டிகள்லாம்
காசு பே பண்ணுறாங்க. இல்லை நான் சொன்ன மாதிரி எங்கே எதை அந்த கட்டடத்தில் எந்த அமைப்பை பார்க்க வந்தாங்களோ, கம்பெனியை பார்க்க வந்தாங்களோ, அவங்கள்ட்டேருந்து ஒரு இது ஷீட்டு இல்லை அத்தாட்சி மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு ஒரு சின்ன டாக்குமெண்ட்டை காமிச்சிட்டு விட்றாங்க. நான் போகிறேன், போயிட்டு இங்கே உள்ள செக்யூரிட்டிகிட்ட நான் அந்த டென்டல் கிளினிக்கில் வாங்கின அந்த பார்க்கிங் டிக்கெட்டை, சின்னதாக ஒரு கம்பெனி சீல் வச்ச டிக்கெட்டை கொடுக்குறேன். அது கொடுத்தோடனே இந்த பேரிகேடை தடுப்பை அவர் உயர்த்துறாரு. வெளியில் வர்றோம். இல்லாட்டி நான் சும்மா இங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு வெளியில் வந்தால் அரை மணி நேரத்துக்கு ஃப்ரீயாக, அடுத்த வினாடிகளிலிருந்து உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு 10 திரகம். ஈவன் அரை மணி நேரத்தை தாண்டி நீங்கள் 40 நிமிஷம் பார்க் பண்ணியிருந்தாலும் அது 1 மணி நேரத்தில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். மினிமம் 1 ஹவர். அதை வெளியில் வந்துட்டு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பூங்கா நகரம் மனசை கொள்ளை கொள்கிற மாதிரி 2-3 தடவை போன தடவை இங்கே வந்தேன். அப்போவே நினச்சிக்கிட்டேன், இந்த இடத்த இதனுடைய வனப்பை அழகை நம்ம வந்து காணொலி எடுக்கணும், எடுத்து இந்த உலகத்துக்கு, நமக்கு தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு நம்ம காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டேன். அதனால தான் போன 2 தடவையும் பிஸியான ஷெடியூலோடு வந்திருந்தேன். இந்த தடவை கொஞ்சம் ரிலாக்ஸான ஒரு விஷயமா இருந்ததுனால முடிச்சுக்கிட்டு இருந்த பாருங்கள், மிகப்பெரிய ரவுண்டானா ஆப்போசிட்லாம் அழகான கமர்ஷியல் கட்டடங்கள், கம்பெனிஸ், பல கமர்ஷியல் செட்டப்ஸ்லாம் இருக்குது. நான் ஆக்சுவலாக இந்த ரவுண்ட் போட்டில் நேராக தான் போகணும். இருந்தாலும் உள்பக்கம் போய் இந்த ஏரியாவை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுண்டு போட்லேருந்து அப்படியே நான் திரும்புகிறேங்க. திரும்பி வர்றப்போ அவ்வளோ க்யூட்டான அழகான 2 பக்கமும் அழகான வனப்போடு கூடிய தாவரங்கள், வெஜிடேஷனு ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குது. கட்டடங்கள் எங்கே பார்த்தாலும் கம்பீரமாக நிற்கிது, பிரம்மாண்டமாக கம்பீரமாக நிற்கிது. ஒரு அழகான ஒரு உணர்வு தாங்க இன்றைக்கி எனக்கு வந்துச்சு இந்த இடத்துக்கு வர்றப்போ. எப்போ இந்த இடத்துக்கு வந்தாலுமே எனக்கு ஒரு தனி ஆம்பியன்ஸ், தனி ஒரு பிரத்யேகமான ஒரு சந்தோஷமான ஃபீலிங் வர்றதை தவிர்க்க முடியல. அதை தான் உங்களுக்கும் இப்போ நான் இந்த வீடியோ மூலமாக, காணொலி மூலமாக காட்டிகிட்ருக்கேன். ஆமாம், இது வந்து துபாய் சிலிக்கன் ஒயாசிஸ், DSO. இங்கே நிறைய ஒரு சில ஸ்கூல்ஸ் இருக்குது. இந்தியன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், இந்தியன் ஸ்கூல். அது வந்து துபாயில் 3 இடத்துல இருக்குது. ஓத் மேத்தான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் கரூதுங்கிற ஒரு இடத்துல இருக்குது. அந்த கரூத் பிரிட்ஜ், அந்த சாலிக்கு இது டவர் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் DSO இந்த இடத்துல இருக்குது. DSOவில் இங்கே நிறைய ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸாக இருக்குங்க. இந்த அளவுக்கு கமர்ஷியல் செட்டப் ஏரியா நிறையா இருக்கிறதுனால நிறையா வீடு, தங்குறதுக்கான வீடுகளும் நிறையா இங்கே இருக்குது. நிறைய பேர் இங்கே ஸ்கூலில் பசங்க படிக்கிறவங்க இங்கே வீடுகளை தேர்ந்தெடுத்து தங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ரவுண்ட் போட்டில் ஒரு ரவுண்டு யூடர்ன் அடிச்சுட்டு இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு வந்துட்டுருக்கேன். அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்ருக்கீங்க. அதாவது இது வந்து இன்டர்நேஷ்னல் சிட்டி மாதிரியும் இல்லை, இந்த சைடு பார்த்திங்கன்னா பர்துபாய், தேரா துபாய், கராமா அந்த மாதிரியும் இல்லை. ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி காம்பினேஷனாக, பட் ரொம்ப டீசெண்டாக இருக்குது. ஓகேங்களா? அதே சமயம் ஒரு எழில் கொஞ்சம் ஒரு கார்டன் ஃபீலிங். எங்கே பார்த்தாலும் பூக்கள், வண்ண மலர்கள், எங்கே பார்த்தாலும் அழகான செடி கொடிகள், அப்புறம் இந்த மாதிரி கம்பீரமான பில்டிங். இந்த காம்பினேஷன் எல்லாமும் ஒரு பார்ட்டாக இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமா இருக்குது. ஆனால் எல்லாமே சேர்ந்து கலவையாக இந்த அளவுக்கு ஒரு காம்பினேஷனாக இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ட்ரிப்பு உள்ளுக்குள்ளார ஃபுல்லாக அந்த ரோடு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த டெட் எண்டு ரோடோடைய கடைசி எண்டு இருக்குது, அது வரைக்கும் சும்மா போயிட்டு திருப்பியும் நம்ம அப்படியே நம்ம வீட்டுக்கு, இன்டர்நேஷ்னல் சிட்டிக்கு திரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ரவுண்டு போட் வந்துருச்சுங்க. இதுலேயே ஒரு யூட்டர்ன் எடுத்துக்கிட்டு இந்த லெஃப்ட் சைடு பாருங்கள், சாமந்தி பூ எவ்வளோ அழகாக ஆரஞ்சு கலரில் வந்து அற்புதமாக இருக்குங்க. இது அலைனில் சூப்பராக எங்கே பார்த்தாலும் இது வச்சுருப்பாங்க ரோட்டில். அலைனில் மட்டும் இல்லைங்க, துபாயில், அபுதாபியில், இங்கே இந்த குறிப்பாக இந்த வின்டர் டைம் வந்தால் இந்த அழகான பூக்களை நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ அழகாக எழில் கொஞ்சம் வண்ணத்தோட சூப்பராக சிறப்பாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த ரவுண்டு போட்டில் யூட்டர்ன் எடுத்துக்கிட்டு அந்த ரோட்டுக்கு எண்டு வரைக்கும் போயிட்டு அப்படியே நான் திருப்பி போகலாங்கிற பிளான். சரிங்களா? ஓகேங்க, வாங்க. அப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் தான் பாக்கி இருக்குது. உங்களை இந்த துபாய் சிலிக்கன் ஒயாசிஸுடைய ஒரு ஃபுல் டைமென்ஷனையும் உங்களையும் பார்க்க வைத்த திருப்தியில் அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள்கிட்ட விடைபெறுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அதாவது இந்த வின்டர் டயத்தில் சிறப்பான விஷயம் என்னென்னா, எங்கே போனாலும் எல்லா இடமுமே ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங்கை உண்டாகும். அதுவும் குறிப்பாக க்ளீனான ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் கம்யூனிட்டி, அற்புதமான கமர்ஷியல் செட்டப்பு எல்லாம் கலந்தது டுகெதர் வித் ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி செட்டப் லைக் கார்டன்ஸ்,
இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுற இடம், ஸ்கூலு இந்த மாதிரி உள்ள இடம் வந்து காம்பினேஷன் இருக்கிறது ரொம்ப பிரத்யேகமான அமைப்பு. அந்த மாதிரி இடங்கள் வந்து இருக்குது, நிறைய இருக்குது துபாயில். அதில் இது மிக சிறப்பான ஒரு இடம் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா இது ஒரு ஃப்ரீ ஜோனாக இருக்குது. அதுதான் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த இடம் இவ்வளோ க்ளீனாக அழகாக எல்லா விஷயமுமே பாசிட்டிவான விஷயங்களுமே பிரதிபலிக்கிறதுக்கு முக்கிய காரணம் இது ஃப்ரீ ஜோன், அதாவது ட்ரேடு ஃப்ரீ ஜோன். இந்த ஏரியாவுக்கு இங்கே உள்ள கம்பெனிஸ் வந்து விசா கொடுக்கலாம். இந்த ஃப்ரீ ஜோனில் வந்து எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நார்மலாக மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த விதமான கட்டுப்பாடுகளும் அதிகமாக இருக்காது. ஓகேங்களா? பேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. இது ஃப்ரீ ஜோனு. அந்த ஃப்ரீ ஜோனுங்கிறது கமர்ஷியலி சிக்னிஃபிகண்ட் இம்பார்ட்டண்ட் ஏரியா. அதனால தான் இந்த இடத்த இவ்வளோ இழைச்சி அழகாக கட்டி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்களா, எனக்கு முன்னால் ஒரு டெஸ்லா போயிட்டுருக்கு. அற்புதமான ஒரு டெஸ்லா காரு, அற்புதமான ஒரு இடத்துல. அதுவும் டெஸ்லா காருக்கு வந்து அற்புதம் நான் சொல்கிறதுக்கு காரணம், அது ரொம்ப ஹை எண்டு காருங்கிறதுனால இல்லை, எலக்ட்ரிக்கல் காரு, கார்பன் ஃப்ரீ, கார்பன் எமிஷன் இல்லாத காரு, காற்றை மாசுபடுத்தாத காரு. அதனால் அது அற்புதமான கார் தான் இல்லைங்களா? போக போக அதனுடைய விலை காலம் வர வர குறையும் அப்படின்னு நம்புவோம். இது உலகம் ஃபுல்லாக டெஸ்லா காரு அது மாதிரியான எலக்ட்ரிக் கார் வந்தால் தான் நமக்கு வந்து என்வரான்மெண்ட் வந்து மாசுபடாமல் கார்பன் எமிஷன் கம்மியாகி குளோபல் வார்மிங்லாம் கம்மியாகி ஒரு சூப்பரான சஸ்டைனபிள் கம்யூனிட்டிக்கு நம்ம போவோம்னு நினைக்கிறேன். பாருங்கள், சூப்பரான ஒரு மரங்கள் சூழ, நடுவில் அற்புதமான மரங்கள் சூழ, அழகான வண்ணப்பூக்கள், பர்பிள் கலர் ஃப்ளவர்ஸ் ஆக்சுவலாக அப்படியே மனசை மயக்கிற மாதிரியான ஒரு காட்சியோடு வரவே இருக்குது. அப்படியே இந்த ஏரியாவை அந்த பர்பிள் கலர் இந்த ஃப்ளவர்ஸ், ஆக்சுவலாக பர்பிள் இல்லைங்க, இது பிங்க், மோர் பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ். இந்த பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ், ரெட்டிஷ் பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரோஸ் கலரில் இருக்குது. காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் திங்ஸ் ஆக்சுவலாக. அதை வந்து இங்கே நிறைய இந்த மாதிரி பெடஸ்ட்ரியன் கிராசிங் போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நடைபாதை, பெடஸ்ட்ரியன்ஸ் பாதசாரிகள் கடப்பதற்காக அவங்க கிடக்கிறப்போ எல்லா வாகனங்களும் முன்னுரிமை கொடுத்து, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நின்றுது. ஒரு சில பெடஸ்ட்ரியன் கிராசிங்ஸில் வந்து சிக்னல் வச்சுருப்பாங்க. பை டிஃபால்ட் வந்து வாகனங்கள் நிறுத்தி தான் ஆகணும் அவங்க கிராஸ் பண்ணணுன்னு. ஒரு சில பெடஸ்ட்ரியன் கிராசிங்ஸில் வந்து சிக்னல்ஸ் இல்லை, சரிங்களா? அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே சிக்னல் இல்லாட்டி கூட பாதசாரிகள் நடந்து வந்தாங்கன்னா வாகனங்கள் நிறுத்திடுவாங்க. பாதசாரிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து பெடஸ்ட்ரியன் கிராசிங்கில் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஓகேங்க, இந்த டெட் எண்டுன்னு நான் சொன்னால அது வந்துருச்சு. சரின்னு சொல்லிவிட்டு எப்படின்னா நம்ம ஏரியாவுக்கு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கிவ் அ தம்ஸ் அப், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. உங்களுடைய மேலான பேராதரவுக்கு, வழக்கமாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற இந்த சேனலுக்காக பண்ணிகிட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்ஸ் வெரி மச் ஃபார் யுவர் கண்டினியூஸ் சப்போர்ட் ஃபார் திஸ் சேனல். இன்னும் இது போன்ற அழகான இடங்களோட, நல்ல நல்ல விஷயங்களோட, நல்ல நல்ல கருத்துக்களோட, நல்ல நல்ல தகவல்களோட நிறைய வீடியோக்கள் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணணும்னு ஆசை இருக்குது. முடிந்த அளவுக்கு டைம் கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி வீடியோக்கள் எடுத்து துபாய் சார்ந்த வீடியோக்கள், பொதுவான கருத்துக்கள், இந்த மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு தாட்ஸை ஷேர் பண்ணி உங்கள் அனைவரிடமும் நல்ல வீடியோக்களை சேர்ப்பிக்க முயற்சிக்கிறேன். நீங்களும் வழக்கம் போல் உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரையும் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பு சகோதரன் நூருல்லா. மிக்க சந்தோஷம், மிக்க நன்றி பார்த்தமைக்கு. அப்படியே பேசிக்கிட்டே இந்த துபாய் சிலிக்கன் ஓயாசிஸுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டேன். இதுலேருந்து ஒரு யூட்டர்ன் எடுத்துக்கிட்டு நம்ம ரோடை பிடிக்க வேண்டியதுதான். அதாவது இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான், 9லேருந்து 10 கிலோமீட்டர் தான் துபாய் இன்டர்நேஷ்னல் சிட்டி, சரிங்களா? அந்த இடத்துக்கு வந்தாச்சு நம்ம. ஓகே கைஸ், மிக்க மகிழ்ச்சி. டேக் கேர், கீப் சேஃப், ஹேவ் அ கிரேட் ரெஸ்ட் ஆஃப் த வீக்கெண்ட் அஹெட். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் சிறப்பாக சந்தோஷமாக நிம்மதியாக ஃப்ரெண்ட்ஸோடு ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, இல்லை ஃபேமிலியோட, இல்லை தனிமையில் ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. டேக் கேர்.